Revelation chapter 19 verse 1 to 21. வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 21 வசனம் வரை. வசனம் 1. இவர்களுக்கு பின்பு பரலோகத்திலே திரளான ஜனக்கூட்டமும் இருக்கிற ஆரவாரத்தையும் கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, இரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். And after these things I hear and the great and voice of the much people in the heaven and saying and Hallelujah, salvation and the glory and honor and the power unto the Lord and our God. வசனம் 2. தன் வேசித்தனத்தினாலே பூமியும் கெடுத்த மகா வேசிக்கு அவர் நியாயம் தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரர்களின் இரத்தத்திற்காகவே அவளிடத்திலே பழி வாங்கினாரே என்றார்கள். And the true and the righteousness had the easy judgment, for he hate and judged the great and were which did and corrupt the hate with fear and fornication, and the hate avenged the blood of his and servants at your hands. வசனம் 3. மறுபடியும் அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவளுடைய புகை என்றென்றுக்கும் எழும்புகிறது என்றார். And again they said and Hallelujah, and here smokes and rise up from every and every. வசனம் 4. 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணங்கமாய் விழுந்து ஆமென் அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். And the 4 and the 20 elders and the 4 and beasts fall down and the worshipper God that and set and the one saying Amen Hallelujah. வசனம் 5. மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோர் பெரியோர் மாணவர்களே, நீங்கள் யாவரும் அவரையே துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது. And a voice come out of the dead one and saying, Praise our God and all his and servants, and he that and fair, even both and small and the great. வசனம் 6. அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெரும் வெள்ள இரைச்சலைப் போலவும் பலத்த இடிமுழக்கங்களைப் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி அல்லேலூயா, சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜபாரம் பண்ணுகிறார். And I hear and as it were the voice of the great multitude and as the voice of the many waters, and as the voice of the mighty thunderings, saying an Hallelujah, for the Lord and God abomination regret. வசனம் 7. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்தக்கூடுவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்லை கேட்டேன். Let you and be and glad and rejoice and give and honor and him, and for the marriage of the Lamb is the come, and his wife had made and yourself ready. வசனம் 8. சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தம் வான்களுடைய நீதிகளே. And to the ear was an granted that and sea shore be there here in fine lines and clean and the white, for the fine lines is the rightnesses of the saints. வசனம் 9. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். And he said unto me, Right and blessed are they which are called unto the marriage supper of the Lamb. And he said unto me, These are the true sayings of God. வசனம் 10. அப்பொழுது அவனை வணங்கும்படி
அவனுடைய பாதத்திலே விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படியே செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்தும் சாட்சியிட்ட உன் சகோதரனுடன் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுது கொள்ள இயேசுவை பற்றிய சாட்சியை தீர்க்க தரிசனத்தின் ஆவியானவர் இருக்கிறது என்றான். And I feel at ease and fit to the worship him. And he said unto me, See thou do it not. I am the fellow servant and of the brethren that have the testimony of the Jesus, and worship God, for the testimony of the Jesus is the spirit of the prophecy. 11 பின்பு பரலோகம் திறக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேலே ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எண்ணப்பட்டார். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். And I saw heaven open, and behold a white horse, and he that sat upon it was called Faithful and True, and in righteousness he doth judge and make a war. 12 அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையாய் போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கென்றே வேறு ஒருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. The eyes and were as a flame of the fire, and on his hair were many and crowns, and he had a name written that no man can know but he himself. 13 இரத்தத்திலே தேய்க்கப்பட்ட வஸ்திரத்தையும் தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. And he was plastered with a vesture and dipped in the blood, and his name is called is the word of God. 14 பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமான மெல்லிய வஸ்திர தரித்தவர்களாய் வெள்ளை குதிரையின் மேலே ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். And the armies which were in the heaven followed him upon white horse, plastered in the fine lines with hand clean, white and clean. 15 புற ஜாதிகளை வெட்டும்படிக்கும் அவர்களுடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்புக்கோள் அவர்கள் அரசாழ்வார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய உக்கிரமாகிய மது உள்ள ஆலையை மிதிக்கிறார். And out of his mouth and get the sharp sword that with it he shall and smite and the nations, and he shall and rule on them with a rod at the end, and he trodden and the vain presses of these prosecutions and the word of the Almighty God. 16 ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. And he hid and the reason is true, and on this high, and the name right and King of Kings and the Lord of Lords. King of Kings and the Lord of Lords. 17 பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன். அவன் வானத்தின் மத்தியிலே பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து, And I saw an angel and standing in the sun, and he cried with a loud voice, saying to all the flowers that fly in the midst of the heaven, Come and gather yourselves unto God, and to the supper of the great God. 18 நீங்கள் ராஜாக்களின் மாமிசத்தையும் சேனைகளின் தலைவர்களின் மாமிசத்தையும் பலவான்களின் மாமிசத்தையும் குதிரைகளின் மாமிசத்தையும் இவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களின் மாமிசத்தையும்
சுயாதீனர்கள், அடிமைகள், சிறியோர், பெரியோர்கள் இவர்களுடைய மாமிசத்தையும் பட்சிக்கும்படிக்கு மகா தேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வருங்கள் என்று மிகுந்த சத்தமோடே கூப்பிட்டான். That they may and eat and the flesh of the kings and the flesh of the captains and flesh of the mighty men and the flesh of the horse and of them that and shed and them and the flesh of the whole man both and free and the burn both and small and the great. வசனம் 19. பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவருடைய சேனைகளும் குதிரை மேல் ஏறி இருக்கிறவர்களுடனே அவருடைய சேனைகளோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். And I saw this beast and the kings of the earth and their armies and the getter to the make warren against even that and stem set and the horse and against is an army. வசனம் 20. அப்பொழுது மிருகமும் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரைகளை தரித்தவர்களையும் அதன் சொர்பத்தையும் வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ளத்திற்கு தரிசிகளோடு கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலில் உயிருடனே தள்ளப்பட்டார்கள். And the beast and was taken and there were him the flesh prophet that and forgot miracles before him and with which and deceived them and that and had received the mark of the beast and them that and worshipped is an image. These both and were cast led into the lake of the fire burning with an brimstone. வசனம் 21. மற்றவர்கள் குதிரையில் மேலே ஏறினவர்களுடைய வாயில் இருந்து புறப்படுகிற பட்டயத்திலே கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய மாமிசத்திலால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன. And the remain wherein slain with the sword of him and that set up and the horse which is what prosecuted out of this mouth and all the flaws wherein filled and with their flesh. இது ஆட்டுக்குட்டியானோடைய கல்யாணத்தை பற்றி போட்டிருக்கீங்க. அவர் காண மனல இங்கே வாழும்போது இப்போ கல்யாணம் பண்ண போகிறாரா? இந்த அதிகாரத்தில் 19ஆம் அதிகாரத்தில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கல்யாணத்துக்கு அப்புறம் பரலோகம் ஓப்பன் ஆகுது. கீழே இறங்கி வரப்போகிறார் பூமிக்கு வெள்ளை குதிரையில்.